Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க. ஸ்டே கனெக்டட். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம அதான் நேற்று வந்து நம்ம பியரிஸ் வச்சுருந்தோம். ஆனால் பார்த்தா லைட்டாக கேப் ஆச்சு. ஸோ காலையில் ஓப்பன் ஆகும்போது வந்து இதான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஐபிஐ ஐபி லோலாம் பார்த்துட்டு ஸோ அதை மோஸ்ட் ஆஃப்லி ஐபிஐ வந்து உடையிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அங்கேருந்து ஃபால் வந்துச்சு. பட் பேசிக்காக தான் வீக்கெண்டுன்றதுனால என்ன ஆகும்னா, ஏன்னா மார்க்கெட் வந்து பெரிய அப்ட்ரெண்ட்ன்றதுனால மோஸ்ட்லி அங்கேயும் மேலே தான் உட்காந்துக்கும். ஸோ அதே தான் நடந்துச்சு. கமிங் பேக் டு சார்ட்டு, நம்ம சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரு மாதிரி எக்ஸாக்டாக ஒரு மாதிரி கிரைண்டிங்காக தான் இருந்துச்சு. காலையிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பெருசாக எந்த பக்கமும் டேரக்ஷன் பெருசாக இல்லை. கேப் அப் ஆனதோட சரி. ஸோ இங்கே கேப் அப் ஆச்சு. ஸோ ஐடி ஐஇ இப்போ ப்ரீவியஸ் டே ஐஇ இதுக்கு மேலே இருந்துச்சு, மேலே போச்சு. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படியே இந்த இடத்துலேயே கன்சாலேட் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த சேனல் ரெசிஸ்டன்ஸ்லேயும் அப்படியே இருக்குது. அதே மாதிரி 24,200 வந்து நான் பெருசாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். அதுவும் நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஏறும்போதே சொன்னேன், இந்த இடத்துல இருக்கும்போதே சொன்னேன். ஸோ மார்க்கெட் வந்து லாங்குக்கு வந்து பெருசாக ஃபேவராக இல்லைன்றதுனால நான் வந்து ஷார்ட்ஸ் வச்சிருக்கேன். ஆனால் அந்த ஷார்ட்ஸுமே வந்து நான் வந்து ஸ்ட்ராட்டஜியாக வச்சிருக்கேன். ஸோ இப்போ மேலே வந்ததுனால ஆக்சுவலாக ஷார்ட் வச்சிருக்கூடாது, பட் ஸ்ட்ராட்டஜியாக வச்சிருக்கிறதுனால நான் வச்சிருக்கேன். அதே மாதிரி இல்லைன்னா அந்த பாண்டி கைஸ் உங்களுக்கு தெரியும், அந்த 3 மினிட்ஸில் வந்து நம்ம இன்னும் வெயிட் பண்ணுறோம், இன்னும் வரல. சரியா? அது வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் பொறுமையாக செல்லு எடுத்தீங்கன்னா கூட போதும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா அதான் இப்போதைக்கு வந்து திரும்பி வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த லோ வந்து உடையணும். ஃப்ரெஷ்ஷாக போகணும் அப்படின்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்துச்சு, இது ஸ்விங்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக லோ வரணும்னா ஒன்று இது கீழே உடையணும், அப்போ தான் வந்து ஸ்ட்ரக்சராக உடையும். அப்படி இல்லைன்னா வந்து 5 மினிட்ஸில் லோ வரணும். நீங்கள் ஸ்ட்ரக்சராக பார்த்து பண்ணும்போது அது மட்டும் பார்த்துங்க. இப்போ அதான் வீக்கெண்ட் வேறு வந்துச்சு. ஸோ வீக்கெண்டில் என்ன நடக்கும் எல்லாமே நியூஸ் பேஸ்டாகவே இருக்குது. அதனால் எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றும் இல்லை. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இப்போ மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆகிறதுனால ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி மேலே தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் இங்கே முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, 24,200 24,300 நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ஸ்விங் இருக்குது. அதே மாதிரி ஃபிப்னாசி ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் லாஸ்ட் டைமே சொன்னேன். இதில் வந்து இப்போ ஒரு ட்ரெஸ்மெண்ட் பார்த்தாலும் அந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடம் தான் மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இன்கேஸ் மேலே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா. அதான் நீங்கள் செல்லுன்றதுக்கு அப்புறம் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. இந்த ஜென்ரலாக தான் சொல்லுவேன், நீங்கள் செல் எடுக்க போறீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஸ்ட்ராட்டஜியாக பண்ண தெரியும். ஏன்னா மேலே முறுக்குச்சுன்னா ஃபிக்ஸ்டாக வந்து ரிஸ்க் இருக்க மாதிரி வைக்க தெரியணும். வச்சிங்கன்னா சூப்பர். இல்லைன்னா வந்து வெயிட் பண்ணுங்க. எனக்கு ஸ்ட்ரக்சராக பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒரு மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக என்னன்னா, இது வந்து என்ன சொல்லலாம், இது வந்து நெகட்டிவ் டைவர்ஜன்ஸும் ஃபார்ம் ஆயிருக்கு லோ டைம் ஃப்ரேம்லேயே. அதுவும் இந்த இம்பார்ட்டன்ட் ஜோன்ன்றதுனால நான் என்ன அதான் வெயிட் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டாது அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஒருவேளை தாண்டிச்சுன்னா அதுக்கப்புறம் தான் பார்ப்போம். வீக்கெண்டில் எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. எனக்கு நியூஸ் பேஸ்டாக தான் இருக்குது, கம்ப்ளீட்டாக நியூஸ் பேஸ்டாக தான் இருக்குது. அதை போய் ஏதாவது தொட்டு அதனால் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்க போகிறதில்ல. கம்மிங் பேக் டு கொஸ்டின்ஸ் வந்து நான் இன்னும் பெருசாக எதுவும் சேஞ்சஸ் பெருசாக பண்ணல. ஸோ எப்பவுமே இந்த 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 அக்கௌண்ட்டில் பண்ணல, இதில் நான் வந்து பெருசாக எதுவும் மாற்றவே இல்லை. ஸோ அது கடைசியாக தான் எம்டிஎம் வந்துச்சு. அது வரைக்கும் 14 ரூபா 16 ரூபா தான் இருந்துச்சு. லாஸ்ட்டு சர்க்குன்னு ஒரு மூவ் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மூணு தான் மட்டும் தான் இருந்துச்சு. ஆர்டராக காட்டுறேன், ஆர்டராக வந்து நான் பெருசாக எதுவுமே போடல. ஸோ சின்ன சின்ன ட்ரேட்ஸ் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். அது முன்னாடி ஸ்ட்ராட்டஜியாக போட்டிருந்தேன், அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன். மிச்சப்படி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் நான் அக்ரெசிவாக எதுவுமே பண்ணல. ஸோ இதனால் வந்து மண்டே பார்த்துக்கலாம். ஸோ பொசிஷனாக நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான் உங்களுக்கு, அதையுமே ஃபில் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் நேற்றுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ ஸ்ட்ராட்டஜியாக வந்து அதுதான் மேஜராக வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் அதை நான் ஃபுல் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 13th ஏப்ரலில் நான் ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். ஸோ அது வந்து இப்படி தான் இருக்கேன். நான் நேற்றே எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி. அந்த கொஸ்டின் வந்து இப்படி இருக்குது. ஸோ பை பண்ணி செல் பண்ணி அதோட ஸ்டேட்டஸ் வந்து இப்படி இருக்குது. இப்போ நாளைக்கு வந்து இது வரைக்கும் தாங்கும். ஆனால் நாளைக்கு எக்ஸ்பைரி, மண்டே தான் எக்ஸ்பைரி. ஆக்சுவலாக டியூஸ்டே லீவுன்றதுனால மண்டே எக்ஸ்பைரி. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதுவும் அதுக்கு கை வைக்கல. அதே மாதிரி 21லேயும் மைல்டு புல்லிஷ்னு நேற்று தனியாக வருதுங்களா, அப்போ சொன்னேன் இங்கே கீழே இருந்துச்சு, மேலே போகிற மாதிரி இருந்தால் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணலான்ட்டு. ஏன்னா தான் இப்போ நான் வந்து அந்த 24,250 தான் மேஜர் டிஸ்டன்ஸாக வச்சுருக்கேன். அதனால் இது ஒன்றும் பெருசாக இல்லை. இது வந்து நேற்று ஒரு 7,000 8,000 இருந்துச்சு, 7,000 10,000 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அதுதான் இதில் போயிருக்கேன். இன்னொன்று அதே மாதிரி அந்த ஜூனோட ஸ்ட்ராங்கிள் ஒன்று நேற்று ரிகவர் ஆச்சுன்னு சொன்னல, அது வந்து என்ன ரிகவர் ஆச்சோ அது போயிடுச்சு. இப்போ அதே மாதிரி சி ரேஷியோஸ் பாருங்கள். இப்போ இந்த பொசிஷன் அப்படியே இருக்குது. இதுவும் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதில் எதுவுமே கை வைக்கல, அப்படியே இருக்குது. இதுவும் அப்படியே இருக்குது. அதே மாதிரி இப்போ ஜூன் ஸ்டார்டில் மட்டும் சொன்னேன், நேற்றுக்கு வந்து ஒரு 11 ரூபா ரிகவர் ஆச்சு. அதுதான் வந்து இன்னைக்கு போயிடுச்சு. ஓகேவா? அது ஒன்று. அதுக்கப்புறம் பி ரேஷியோ வந்து நான் வச்சிருக்கேன். அதான் இப்போ இப்படி இருக்குது மார்க்கெட். நான் தான் அங்கே நான் ரெசிஸ்டன்ஸ்னு எதிர்பார்க்கறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இந்த கொஸ்டின் வந்து மாற்றுவேன். ஏன்னா திடீர்னு ஏதாவது கேப் டவுன் இல்லை எதுனா ஆச்சுன்னா பொறுமையாக இதை ஒன்றும் போட்டு பெருசாக இல்லை. இது பொறுமையாக உள்ளே வந்தாலும் இது வந்து கேலண்டர் தான். ஏன்னா நம்ம வந்து மேலே பை பண்ணியிருக்கோம். பொறுமையாக செல் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ணலாம், அர்ஜென்ட்லாம் போட வேண்டாம். நான் 23 தான் செல் பண்ணியிருக்கேன். ஒருவேளை மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா அப்புறம் வந்து 23,500 இல்லை 23,200 வந்து அப்புறம் கூட நோக்கி போடலாம். நல்லா ரியலைஸ் பண்ணிட்டு கூட நோக்கி போடலாம்.
ஸோ இதான் இது. அப்புறம் என்னோட பொசிஷன் நான் எப்பவுமே காட்டுவாங்கல்ல. உங்களுக்கு ஜென்ரலாக உங்களுக்கு ரொம்ப பழக்கமாக இருக்கும் இந்த பொசிஷனோட தான். நான் இப்போ பார்த்தேன் ஃபஸ்ட்டு இதை வந்து நான் செக்ரிகேட் பண்ணி காமிச்சிடுறேன். என்னென்ன பொசிஷன். ஸோ ஜூனோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஜூனில் வந்து இன்னைக்கு இதான் எம்டிஎம்மாக இருக்குது. ஸோ ஜூன் வந்து ஸ்டாங்கில் வச்சிருந்தேன் நான். ப்ரொடெக்ஷன் மட்டும் மேலே வச்சிருந்தேன். அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ 13th பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 13th பொசிஷன் தான் இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட் சரியா. ஸோ இது அது அப்படியே இருக்குது, அந்த பொசிஷன் அப்படியே இருக்குது. அதே மாதிரி 21st இந்த பொசிஷனு 21st இந்த பொசிஷன் வந்து ஃபஸ்ட்டு கால் ரேஷியோ வச்சுருந்தேன். இது அப்படியே இருக்குது. புட்டு மட்டும் லைட்டாக சும்மா அப்படி சும்மா தூரமாக சப்போர்ட்டில் மட்டும் செல் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா இப்போ 13th வந்து நான் கொஞ்சம் புட்ஸ் வச்சுருந்தேன், அதையும் புக் பண்ணியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அது வந்து புக் பண்ணியிருந்தேன். ஓகே, ஒரு 5 லாட் வச்சுருந்தேன், அதை அப்படியே புக் பண்ணிட்டு இப்போ 21st வந்து அது சப்போர்ட்டுன்ற மாதிரி தூரமாக இருக்க சப்போர்ட்டில் வந்து செல் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து என்னதுன்னு பார்க்கலாம் பொறுமையாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 லாட்டு செல் பண்ணி அதை 4 லாட்டு பை பண்ணி வச்சுருக்கேன். இது 21st. ஸோ அப்புறம் 28th வந்து காலா பார்த்தீங்கன்னா தெரியும். காலா வந்து அந்த ரேஷியோ இருக்குது. அது இல்லாமல் வந்து இப்போ இந்த ஒரு பொசிஷன் தனியாக இருக்குது. அது இன்னும் ட்ராக்கிங்கில் வைக்கல நான் அதை ஒன்று காமிக்கிறேன். ஸோ அது காலும் புட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ 24,500 புட்டும் 22,900 புட்டும். ஸோ அது என்ன சொல்கிறது, அது ஸ்ட்ராங்கிள் வித் ப்ரொடெக்ஷன் லைன் கான்ட்ன்ற மாதிரி இருக்குது. அது பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் ரேஷியோ தான். ஸோ நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே பை பண்ணி இங்கே செல் பண்ணது தான். இது ஒரு மேஜர் ரேஷியோ. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது காமிச்சல, இது ஒரு ரேஷியோ. சரி, இது இல்லை, இந்த 3 லெக். இந்த லெக் பை பண்ணியிருக்கு, இந்த லெக் செல் பண்ணியிருக்கு. அது ப்ரொடெக்ஷனாக இந்த லெக் பை பண்ணியிருக்கு. ஓகேவா. இதுவும் வந்து 9 கான்ட்ரோட லெக். ஸோ அதை விட்றேன். ஓகேவா. ஸோ இப்போ அதில் வந்து மேஜராக வந்து எனக்கு ஆக்சுவலாக அந்த அயன் கான்ட்ரோல் லெக்கில் தான் வந்து கொஞ்சம் எம்டிஎம் ஜாஸ்தியாக இருக்குது. அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 16 ரூபா வந்துச்சு, மொத்தம் 14 ரூபா வந்துச்சு. அதில் புட்டு பார்த்தீங்கன்னா புட்டு வந்ததில் வந்து மொத்தமே வந்து இதில் தான் வந்துச்சு. ஸோ இது ஒரு 7 ரூபா. ஓகேவா. அதே மாதிரி இப்போ கேலண்டர்னு சொன்னேன்ல, கேலண்டரில் செல் பண்ணது வந்து இந்த புட்டு. ஸோ 845. அதுக்கு வந்து மேலேயே வந்து பை இருக்கு. ஸோ மேலேயே வந்து நம்ம பை வச்சிருக்கோம். ஓகே, அது பொறுமையாக பண்ணிக்கலாம். இந்த மொத்தமாக வந்து இதில் தான் அந்த கொஸ்டின்ஸ் வந்து அங்கே காமிச்ச மாதிரியே இருக்குது. ஸோ பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் பிளான். முன்னாடி நான் சொன்னேன், அந்த அக்ரெசிவ் கொஸ்டின் வச்சு அன்றைக்கி பெரிய கேப்பில் வந்து இந்த கொஸ்டின் மாடிக்கல. அதனால் நான் எதுவும் பெருசாக அக்ரெசிவ் எடுக்கல. அப்படி பொறுமையாக தான் விட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கிட்டத்தட்ட 270 பாயிண்ட் போச்சு. ஒன்றும் பெரிய எம்டிஎம் இல்லை. அதுவும் லாஸ்ட் மினிட்ல தான் அந்த எம்டிஎம் வந்துச்சு. நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணுவீங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் இந்த நம்ம நண்பரை வச்சு நம்ம டீச் பண்ணல டெய்லி லைவில். ஸோ அந்த அக்கௌண்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து என்னோட அக்கௌண்ட்டு. நான் வந்து கொஞ்சம் குழப்பி வச்சிருக்கோம்ல. ஸோ அதில் வந்து எம்டிஎம்மாக பார்த்தீங்கன்னா 8 ரூபா பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து அகைன் உங்களுக்கு பிரித்து பார்க்க தெரிஞ்சால் ஓகே தான். இப்போ 13th மட்டுமே எனக்கு 20,000 இருக்குது. ஸோ அப்போ அதுக்கேற்ற பொசிஷன் வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த பொசிஷனாக இப்படி ட்ராக் பண்ணி மாற்றி இதெல்லாம் நூற்றி போட்டு வச்சிருக்கேன். இது புரிஞ்சதுன்னா சூப்பர். அப்படி இல்லைன்னா அப்புறம் அதே மாதிரி 21st வந்து லைட்டாக புட்டு மட்டும் தூரமாக செல் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி வேறு இருக்குது 28th வந்து அதே மாதிரி 28th இதுலேயும் வந்து ரேஷியோ தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 1 லாட்டுக்கு 3 லாட் இருக்குது. அது ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஆமாம், அது ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி இதுவும் வந்து இந்த ரேஷியோ. ஸோ இந்த பைக்கு இந்த செல்லு மீதி பார்த்தீங்கன்னா 23,100 செல்லாக இருக்குது. ஸோ இது வந்து இதுலேயே வரும், மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுவும் வந்து ரேஷியோ இருக்குது இல்லையா. இப்போ இதோட பொசிஷன் வந்து நான் தனியாக ட்ராக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 13th பொசிஷன் காமிச்சாங்க. 13th பொசிஷன் வந்து இப்போ இப்படி இருக்குது. ஓகேவா. நாளைக்கு என்ன ஆனாலும் என்னதுன்றதை மடித்து போட்டு அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கன்றதை மாற்றி போடணும். அதுக்கப்புறம் நேற்று நான் ஒரு ரிலீஸ் பொசிஷன் இனிஷியேட் பண்ணியிருந்தேன் ஞாபகம் இருக்கா. இது அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிலேயே வந்து பண்ணியிருந்தேன். அதில் வந்து என்ன அப்டேட் பண்ணியிருந்தேன்னா இந்த லெக், ஏன்னா இது கரைஞ்சிது. ஸோ இதை புக் பண்ணிட்டு இந்த லெக் மட்டும் மாற்றி இங்கே போட்டிருந்தேன். ஸோ அதனால என்ன ஆகுனா இது கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும் இந்த டிப்பு. அந்த டிப்பு இப்போ மாற்றினதுனால கொஞ்சம் ஸ்லைட்டாக கம்மியாயிருக்கு. பட் ஆனால் அகேன் தான் இப்போ இது ரிஸ்க் ஃபிக்ஸ்டுன்றதுனால இது பொறுமையாக ஹோல்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு 4-5 நாள் கழிச்சு கூட இது எப்படி நெகோஷியேட் பண்ணலாம் இல்லை மாற்றலான்றதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ்டு ரிஸ்க்கான பொசிஷன் எடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் பாட்டு ஏதாவது ஓப்பன் ரிஸ்க் பொசிஷனில் வந்து ஃபியூச்சரை செல் பண்ணிட்டோம், இல்லைனா வந்து காலை மொட்டையாக செல் பண்ணிட்டோம், ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மேலே இருக்க போனதில் வந்து இந்த பேரிஸ் டைவர்ஜன்ஸ்லாம் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. இந்த பேரிஸ் டைவர்ஜன்ஸ்க்கு எப்பவுமே ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. இப்படி இருக்கும். ஆர்எஸ்ஐ வந்து இப்படி இருக்கும். ஆர்எஸ்ஐ வந்து பொறுமையாக ஒன்று வந்து மேலே தட்டு திரும்பி வந்து மீது வந்துடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 70 மினிட்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா அது பேஸ் டைவர்ஜன்ஸ் தான் ஃபார்ம் இருக்குது. ஆனால் டைவர்ஜன்ஸ் வந்து எக்ஸாக்டாக ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. ஏன்னா அது ஹை எல்லாம் ஆகாது. இப்போ நான் வச்சிருக்க ஸ்டாப் லாஸ் வந்து நான் சொன்னேன் 24,250. அது ஸ்விங்காக வந்து அந்த இடம் வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே போனால் மட்டும்தான் இது என்ன அக்ரெசிவ் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இல்லைனா அது 5 மினிட்ஸில் திரும்பி செல் வருதா பார்க்கணும். அந்த செல் வந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் அக்ரெசிவாக மாற்றிங்க. ஸோ இது மட்டும்தான் அது அப்டேட்டு. ஸோ வீக்கெண்ட் இருக்கிறதுனால நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நானுமே வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஈவினிங் வந்து வெளில போயிடுவேன்.
ஸோ நாளைக்கு நாளன்னைக்கு பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதான் நியூஸ்லாம் என்னதுன்னு பார்த்துட்டு மண்டே காலையில் என்னவோ அதை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான் கோலு. ஓகே, அந்த இப்போ என் சைட்லேருந்து இது முடிஞ்சுது. இப்போ நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் எதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இல்லை கேள்வி ஏதாவது இருக்குது உங்களுக்கு எதுனா நீங்கள் மியூட்டில் இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு கேள்வி இல்லைன்னா நான் ஒரு 2-3 மினிட்ஸ் செஷன் க்ளோஸ் பண்ணுவேன். சரி, ஓகே. அப்போ நம்ம வந்து மண்டே பார்க்கலாம். See you guys. Bye. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.